அனைவருக்கும் கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் சிறப்பு இடஒதுக்கீட்டின் கீழ் ஏழை எளிய குடும்பத்தைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு வழங்கப்படும் சேர்க்கையில் புதிய சிக்கல் எழுந்துள்ளது. பள்ளிக் கல்வித்துறை நிதியை விடுவித்ததா? தனியார் பள்ளிகள் ஏன் சேர்க்கைக்கு மறுக்கின்றன? போன்றவை தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளன. கல்வி என்பது அடிப்படை உரிமை. இதை அனைத்து தரப்பினரும் பெறும் வகையில் சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன. அந்த வகையில் RTE எனப்படும் கல்வி பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் தனியார், சுயநிதி பள்ளிகளில் பொருளாதாரத்தில் பின் தங்கிய வகுப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் விளிம்பு நிலை சமூகத்தை சேர்ந்தவர்களின் பிள்ளைகள் படிக்கும் வகையில் 25% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டுள்ளது. இந்த மாணவர்களுக்கான கல்வி கட்டணத்தை மத்திய, மாநில அரசுகள் வழங்கிவிடும். அதாவது மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% பகிர்ந்தளிக்கின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை 8000 தனியார் பள்ளிகளில் 80,000 இடங்களில் RTE சட்டத்தின் கீழ் மாணவர்கள் சேர்க்கப்படுகின்றனர். இந்நிலையில் இந்த நிதி உரிய நேரத்தில் வந்து சேருவதில்லை என்பதுதான் தனியார் பள்ளிகளின் குற்றச்சாட்டாக இருக்கிறது. கடந்த 2023-24 நிதியாண்டிற்கான 383 கோடி ரூபாய் நிதியானது தற்போதுதான் வந்து சேர்ந்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அப்படியெனில் நடப்பாண்டில் சேரும் மாணவர்களுக்கு எப்போது நிதி கைக்கு வந்து சேரும் என யோசித்து பாருங்கள். இது தொடர்பாக பேசிய பள்ளிக் கல்வித்துறை செயலாளர் JU குமரகுருபரன், 2024-25 நிதியாண்டிற்கான RTE மாணவர்கள் சேர்க்கைக்கான நிதி 2025 ஆண்டில்தான் கிடைக்கும். இது ஒரு கடினமான பணி. இந்த திட்டத்திற்கான தகவல்களை சேகரிக்க சில மாதங்கள் ஆகிவிடும். இவற்றை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தால் அவர்கள் பதிலளிக்க சில வாரங்கள் ஆகிவிடும். இதையடுத்து பரிந்துரை ஏற்கப்பட்டதும் நிதியை விடுவிக்க சில மாதங்கள் ஆகிவிடும். இப்படியே நாட்கள் ஓடிவிடுகின்றன. கடந்த 2023-24 நிதியாண்டிற்கு 7000 பள்ளிகளுக்கு நிதி விடுவிக்கப்பட வேண்டும். இதுவரை 6000 பள்ளிகளுக்கு மட்டுமே நிதி வழங்கப்பட்டுள்ளது. எஞ்சிய பள்ளிகளுக்கான நிதியை விடுவிக்கும் பணிகள் நடந்து வருகின்றன என்று கூறினார். இந்த விவகாரம் தொடர்பாக தனியார் பள்ளிகளின் கருத்துக்களை கேட்கையில் 25% மாணவர்களின் கல்வி கட்டணத்தை பெறாமல் எங்களால் சமாளிக்க முடிவதில்லை என்கின்றனர். இதனால் RTE சேர்க்கையே இம்முறை இல்லை என்று கூறும் அளவிற்கு சென்று விடுகின்றனர். தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் சங்கத்தின் உறுப்பினர் ஜான் ஆரோக்கிய பிரபு அவர்கள் கூறுகையில், ஒவ்வொரு மாணவருக்கும் ஆகும் செலவானது அதிகரித்துவிட்டது. ஆனால் RTE நிதியை விடுவிப்பதில் கால தாமதம் ஆவதால் பள்ளிகள் பாதிக்கப்படுகின்றன. சம்பளம் கொடுப்பதில் சிக்கல் வருகிறது என்றார். இத்தகைய சூழலில் தனியார் பள்ளிகளில் தங்கள் பிள்ளைகளை சேர்த்து விட வேண்டும் என்று எண்ணி செல்லும் பெற்றோர்கள் பெரிதும் ஏமாற்றம் அடைகின்றனர். இம்முறை சேர்க்கை இல்லை கூறி விடுவதால் RTE சட்டம் சரியாக தான் செயல்படுகிறதா? இல்லையெனில் பெயருக்கு வைத்துக் கொண்டு ஏமாற்றுகிறார்களா என எண்ணத் தோன்றுகிறது. சென்னையில் உள்ள சில தனியார் பள்ளிகளில் பெற்றோர்கள் விசாரிக்க தொடங்கிவிட்டனர். சில இடங்களில் RTE சேர்க்கை இல்லை, எங்களுக்கு நிதி வந்து சேரவில்லை என்று கைவிரித்துவிட்டனர்.